சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கொலை செய்தவரே வந்து அவருடைய இறுதி சடங்குல வந்து கலந்துருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன விஷயம் சார்? அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்து போய் அங்கே கதறக்கூடிய காட்சி, கண்ணீர் காட்சிகளெல்லாம் வந்து இவங்களால எப்படி பார்க்க முடியுது? கொலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலையும் போடுறது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். அப்படி தான் இது இருக்குது. திரு ரஞ்சித் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், இதுக்கு அடிப்படை காரணமே சமூக நீதிக்கு எதிரான வந்து நடத்தப்பட்ட படுகொலை, இது வந்து சாதிய படுகொலை, அப்படியான ஒரு வாதங்களை வைக்கிறாரு. அதை நான் ஏற்றுக்கல. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சாதிய பார்வையில் பார்க்கறதே தவறுன்னு நான் சொல்கிறேன். பின்னணி யார் இருந்தாலும் அது சிக்க போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி அறிக்கை பேசியிருந்தார். என்னென்னா, பாஜக கூட வந்து நீங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 26 தேர்தல் வந்து தனித்து வந்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கலையா? 40க்கு 40 வெற்றி அடையிறதுக்கு யார் காரணமாக இருந்தது? இது காலம் காலமாக வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது இந்த ஆட்டத்தை எல்லாத்தையும் கலைக்க போகிறது யாருன்னு கேட்டால் ஆட்ட நாயகன் விஜய். விஜய் வந்து அரசியல் வந்து இங்கே வந்து ஒரு முழு வீச்சில் வேலைகள், பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகள் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணின்னா அது அதிமுகவை டேமேஜ் பண்ணும், டிஎம்கேவும் டேமேஜ் பண்ணும். விஜய் அரசியல் அந்த மாநாட்டுக்கு பிறகு இங்கே அரசியல் ஆட்டம் மாறும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள் ஆயிடுச்சு. இனிமே வந்து டெய்லியுமே ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொலையில் வந்து இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருந்தீங்க, கொலை செய்தவரே வந்து அவருடைய இறுதி சடங்குல வந்து கலந்துருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன விஷயம் சார்? பர்டிகுலராக குற்றம் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து திட்டம் தீட்டியவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ண நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டால், நான் அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு அந்த அதாவது அந்த மரணம், அதாவது உடல் வைக்கப்பட்டிருக்கேன், அதை பார்வையாளராக வந்து பலரும் போய் பார்க்கும்போது நானும் போனேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அது வந்து ஒரு நெஞ்சில் ஈரமற்ற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். இப்படி கூட மனிதர்களால் இருக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்குது. முதல்ல வந்து ஒருத்தர் கொள்றதேன்றதுன்னா ஒரு காட்டுமிராணித்தனம். அதை வந்து அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி இவங்களால் போய் பார்த்து அங்கே இருக்கிற கண்ணீர் வந்து அந்த கதறக்கூடிய காட்சிகள், அதெல்லாம் எப்படி இவங்களால் பார்க்க முடியுதுன்னு கொஞ்சம் எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ அந்த இதோட கொன்னவங்களோட இவங்க கொடூரமானவங்களாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொள்றாங்க இல்லையா, நேரடியாக கொலை செய்கிறனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை தாண்டி வந்து அந்த 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 துக்க நிகழ்ச்சிக்கு வந்து போய் அங்கே கதறக்கூடிய காட்சி, கண்ணீர் காட்சிகளெல்லாம் வந்து இவங்களால் எப்படி பார்க்க முடியுது? இவங்களாம் ஒரு மனிதர்கள் தானான்ற கூட ஒரு கேள்வி கூட வருது நமக்கு. சினிமாவில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்படியான வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி கூட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதான் அப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட போய் பார்த்துருக்கலாம்ல. அதுதான் ஏதோ எப்படி இருக்கட்டும் சார், எப்படி முடியுதுன்னு கேட்குறாங்க. முதல் கொலை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் அதுக்கான வந்து என்ன அந்த கொடூரமான சிந்தனையே வந்து நம்ம வந்து ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறோம். ஒரு மனிதனை வெட்டுறது, குத்தி கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொடூரமான ஒரு விஷயம். இதுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சதி திட்டம் போட்டு கொடு. அதுக்கு பிறகு வந்து அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த ஒரு இறந்து போன ஒரு மனிதனுடைய அந்த அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கு, அங்கே கதறக்கூடிய காட்சிகள், அவங்க குடும்பத்தினர் வந்து கண்ணீரோட காட்சிகள், மக்கள் வந்து அதுவும் இறந்து போனவர் வந்து ஒரு மக்கள் தலைவர், அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் படைத்தவங்க தான் இப்படியான வந்து ஒரு பங்களிப்பை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அதாவது ஒரு கருணா சொன்னார்ல, அப்படி தானே கருணா சொன்னார், நாங்கள் வந்து கொலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலையும் போடுறது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். அப்படி தான் இது இருக்குது. இது ரொம்ப இது மாதிரியான ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு ஆபத்தான மனிதர்கள் வந்து இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறாங்கன்றது தான் ஒரு
நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வழக்கில் சம்மந்தப்பட்ட சில வழக்கறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வலைதளங்களை வந்து இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனைகள் ஏதோ போட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல். நிபந்தனைகளில் அவருடைய வழக்கறிஞருடைய வியூ எப்படி இருக்குன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட புதிய தலைவர் இருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மக்கள் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் ஒரு மக்கள் தலைவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுடியாக சித்தரிக்கிறாங்க. பல பேர் பேசும்போது ரவுடின்னு நேரடியாக சொல்கிறாங்க. 2 முகம் இருக்குது, அது ஒரு முகம் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இறந்து போன தலைவரை வந்து கொச்சைப்படுத்துறது அப்படின்ற அந்த பார்வையில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற பேசக்கூடியவர்களுக்கு வந்து அது குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பேசுகிறாங்க. அது வந்து எனக்குன்னா இப்படி வந்து நீங்கள் வந்து இறந்து போன தலைவரை வந்து நீங்கள் கொச்சப்பட்டு அது வேடிக்கை பார்க்க முடியாது, நீங்கள் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்ததை நானும் பார்த்தேன். இது வந்து அவருடைய வியூவில் அது கரெக்டு தான் அவர் சொல்கிறது. அவர் வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த அந்த பொசிஷனில் அவர் இருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக வந்து ஒரு இறந்து போன ஒரு தலைவருக்கு வந்து அவமரியாதை ஏற்படும் போது அதுக்கு வந்து அவர் ஒரு எதிர் நடவடிக்கை எடுக்கணுன்றது வந்து கரெக்ட். நிச்சயமாக அது வந்து எடுக்கணும்னா அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வரவேற்கக்கூடியது தான். ஆனால் இது வந்து இன்னொரு பக்கம் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால், ஒரு இறந்து போன ஒரு தலைவருக்கு வந்து அவமரியாதை செய்யக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த அவருடைய பார்வை, அவருடைய வியூ, அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரியான ஒரு எதிர்வினையை உருவாக்குன்னு கேட்டிங்கன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பற்றி யாருமே எந்த ஊடகமும் பேச முடியாத ஒரு சூழல் வரும். இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்களுக்கும் சேர்த்தே நான் இது சொல்கிறேன்னு கேட்டேன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் எந்த ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய என்ன சொன்னால் ஒரு பாசிட்டிவான நடவடிக்கைகளை வந்து பேசுனதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து நெகட்டிவான நடவடிக்கைகள் கூட வந்து பேசலை. 1-2 பத்திரிகைகள் வந்து அவரை வந்து ரவுடின்ற அந்த பார்வையில் சித்தரித்தாங்க. அது அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறதோ அவரே சொல்கிறார். அவங்க வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்களே சொல்கிறார். ஆனால் எந்த மீடியாவும் ஈவன் அது பெரிய மீடியாக்களாக இருக்கட்டும், அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் அல்லது யூடியூபில் இருக்கட்டும்னு கேட்டால் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போய் ஒரு நேர்காணல் பண்ணவோ அல்லது அவருடைய கட்சி நடவடிக்கைகளையோ அல்ல ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சிகளையோ அவருடைய சர்வீஸை எதையுமே வந்து அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வெளிச்சமே இல்லாத அளவுக்கு தான் ஊடகங்கள் நடந்துக்கிட்டார். இது உண்மை நான் சொல்கிறது. இப்போ வந்து இறந்த பிறகு வந்து கேட்டால் அவரை பற்றி தினசரி காவல்துறையோட அந்த மூமெண்ட், கைது நடவடிக்கைகள் இது எல்லாத்தையுமே பேசும்போது ஒரு சிலர் வந்து அது வந்து அவங்களுக்கு என்ன வன்மத்தோடு பேசுகிற மாதிரி கூட சில பேச்சுக்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வந்து நடவடிக்கைகள் வந்து முழுமையாக தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு கூட நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அவரோட நாங்கள் நெருங்கி பழகணுன்ற மாதிரிலாம் சிலர் பேசிட்டு கேட்டால் முழுவதுமாக வந்து ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் குறைகள் கூட சொல்லலாம், இங்கே குறைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் குறைகளை வந்து மிகைப்படுத்தி சொல்லி நிறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் தள்ளுற மாதிரி இருக்குது. இதுதான் சிக்கல். சொல்ல புரியுது உங்களுக்கு? புரியுது. இப்போது நீங்கள் 2 பக்கம் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் நெகட்டிவ் பேஜை வந்து நீங்கள் ரொம்ப வலிமையாக சொல்லிகிட்டே போகிறீங்க. அங்கே பாசிட்டிவான அந்த பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் தள்ளுறீங்க. இது நடக்குது. அது யாராக இருந்தாலும் நம்ம பொதுவான பார்வையில் நான் பேசுகிறேன் சார். திரு ரஞ்சித் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், இதுக்கு அடிப்படை காரணமே சமூக நீதிக்கு எதிரான வந்து நடத்தப்பட்ட படுகொலை, இது வந்து சாதிய படுகொலை அப்படியான ஒரு வாதங்களை வைக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கலை. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சாதிய பார்வையில் பார்க்கறதே தவறுன்னு நான் சொல்கிறேன். சாதி கடந்து கூட பலர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அது வெளிச்சத்துக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். அவங்களாம் சொல்கிறது கூட இன்றைக்கி வந்து வெளியே வந்து சொல்கிறது கூட அச்சப்படலாம். எனக்கு வந்து அண்ணன் இந்த உதவி செஞ்சுருக்காரு, அவர் சாதி பார்த்து உதவி செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் அவருடைய பாதை பயணம் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்தது. அது உண்மை. அது என்கிட்ட சொல்லியே இருக்கிறார். நான் வந்து பணக்காரர்களுக்காக நான் கட்சி நடத்தலை, நான் வந்து அரசு ஊழியர்களுக்காக நான் கட்சி நடத்தலை, மூட்டை தூக்குற ஏழைகளுக்காக தான் நான் கட்சி நடத்துகிறேன்னு அவர் சொன்னார். எங்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு அப்படியான ஒரு பார்வை கேட்டால், மூட்டை தூக்குறவங்களை வந்து நீ வந்து பட்டியல் வகுப்பு சார்ந்தவனா அல்லது நீ வேறு எந்த வகுப்பு அப்படிலாம் பார்த்துருக்க முடியாது. என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். இல்லை வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ரவுடிகளையே உருவாக்குனார், 500 ரவுடியை உருவாக்குனார், 1000 ரவுடியை உருவாக்குனார், அப்படியான பேச்சு இல்லை. 500 வழக்கறிஞர்களை உருவாக்குனார், 1000 அட்வொகேட்டுகளை உருவாக்குனார், அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து ஒரு வன்மத்தோடு பேசி
நீங்கள் 2 பக்கம் முடிஞ்சால் நீங்கள் 2 பக்கம் கூட நீங்கள் சொல்லுங்கள், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இங்கே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் ஒரு வன்மத்தோடு கேட்டினா அவர் வந்து ஒரு ரவுடியாகவே நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி அவர் வந்து அவருடைய நல்ல குணங்களை இல்லை இந்த ரவுடிங்கிற விஷயம் எங்கே சார் ஆரம்பிக்குது? ஏன்னா ரஞ்சித்தும் ஒரு வன்மையை கண்டனம் தெரிவிச்சாரு. எதுக்கு ரவுடின்னு இல்லை, இது சொல்றீங்க வந்து பரவலாக எல்லாரும் இல்லை தம்பி. இது வந்து ஒரு 2-3 பேர் தான் இதை வந்து அப்படி பேசுகிறாங்க. ஒரு 2 பேருக்குள்ள ஒரு 2 பேர் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய வந்து அவர் இப்படி வந்து இந்த பேரத்தில் ஈடுபட்டார், அந்த பேரத்தில் ஈடுபட்டார், அவர் வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார், அப்படி பண்ணார், இது பண்ணார் சொல்லிட்டு. இங்கே பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கட்ட பஞ்சாயத்துன்னா அதுக்கான பொருள்கள் வேறு எப்படியே இருக்குது. பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அது வந்து எந்த பஞ்சாயத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கா? எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து 2 பக்கமும் மகிழ்ச்சி போயிடும். வழக்கு தொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, பாதிப்பை ஏற்படுத்தினவங்க 2 பேருமே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு தீர்ப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா 2 தரப்புலையும் வந்து ஒரு தீர்ப்பு வந்து மகிழ்ச்சி அளிக்குதா? அப்படி ஒரு தீர்ப்பே இருக்காது நிச்சயமாக, இல்லையா? ஒரு பக்கம் தான் சார். ஆமாம், எந்த பக்கம் நியாயம் இருக்கும், இன்னொரு பக்கம் கேட்டால் என் பக்கம் நியாயம் இருக்கும், புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அது சிவில் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் போது 2 பக்கம் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்புலாம் வந்து இருக்கதா தெரில. அப்படி இருக்கும்போது கேட்டால் நீங்கள் பேசக்கூடியவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பஞ்சாயத்து, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர், அவர் ரவுடிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சவர் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கேட்டால் தொடர்ச்சியாக அழுத்தும் போது அப்போ அந்த வழக்கறிஞர் என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து அவருக்கான கடமையை அவர் செய்யணும்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ வந்து அப்யூஸ் இறந்து போன ஒரு மனிதர் வந்து இவ்வளோ டிஃபேம் பண்ணி பேசுகிறாங்க, அப்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அவர் வழக்கறிஞரும் ப்ளஸ் வந்து அந்த கட்சியோட ஒரு புதிய மாநில தலைவர், அப்போ அதுக்கான வேலையை அவர் வந்து கடமையை செய்யணும்ல. அப்படி செய்யும்போது என்னன்னு கேட்டால் அவர் சிலருக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பேன், சிலருக்கு வந்து நான் வந்து லிஸ்ட்டு எடுத்துருக்கிறேன், நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லும்போது அது எந்த மாதிரியான எதிர்வினை உருவாக்குதுன்னு நான் பார்க்குறேன்னு கேட்டால், இன்றைக்கி இல்லை நேற்று 2 நாளாக அது வந்து அது ட்ரோல் ஆகும்போது என்ன, யாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை பேச வேண்டாம், இந்த ஊடகங்கள் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏற்கனவே பேச மாட்டாங்க. ஆமாம், இப்போ பேசுறது இல்லை. ஒரு 5 ஆமாம், நாளாக இப்போ என்ன செய்யணும், இந்த யூடியூப் சேனல்களும் வந்து கேட்டால் இல்லைங்க ஏதாவது பேசி ஏதாவது வந்து நெகட்டிவாக ஏதாவது நீங்கள் சொல்லிட்டாலோ பேசிட்டாலோ அல்லது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க வழக்கறிஞர் வந்து வழக்கு தொடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு அச்சம் காரணமாக தவிர்க்கிறாங்க. ஓகே, இப்போ அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யாரும் பேசவே மாட்டாங்க. அது அப்படியே கேஸ் கண்டுக்காமே போய் அப்படியே அது ஆம்ஸ்ட்ராங்குடைய சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போது 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வழக்கு நகர்வுகளை பேசுகிறாங்க. அந்த ஒரு 2 பேர் வந்து அந்த 10 பேரில் 2 பேர் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. இந்த 2 பேருக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், திரு ஆனந்தன் அவர்களுடைய நடவடிக்கைகள், மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறதுக்கு அச்சப்படுறதை நான் பார்க்குறேன். இங்கே யூடியூப்லாம் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு மிகுந்த நபர்கள்கிட்ட இல்லை, 1-2 இருக்கலாம். சாதாரண எல்லாம் சாமானியர்கள் தான் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊடக குரல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகள் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டான்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதை நான் பார்க்குறேன். இப்போது அதான் சார் சொன்ன மாதிரி ஒரு 5-6 நாளாக வந்து யாருமே பேசுறது கிடையாது. இப்போ நிலுவையில் வந்து என்ன சார் இருக்குது அவருடைய வழக்கில்? அது வந்து நமக்கு வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கலன்னு ஒரு விமர்சனம் வச்சு தேடுதல் சார். ஒரு விஷயம் கிளியர் சார், காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து முடிக்கிற வரையிலும் நாம் வந்து ஒரு அதுக்கான காவல்துறை நடவடிக்கைக்கு எதிராக நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாதுன்ற. இங்கே நம்ம எல்லாத்துக்குமே உள்நோக்கம் கற்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். ரஞ்சித் பேசுகிற உள்நோக்கம் இருக்குது, நக்கீரன் பிரகாஷ் பேசுகிற ஒரு உள்நோக்கம் இருக்குது, பைல்வான் ரங்கநாதன் பேசுகிற ஒரு உள்நோக்கம் இருக்குது. இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, உள்நோக்கம் வந்து நம்ம கற்பிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் தான். காவல்துறை வந்து ஏன் அவங்கள என்கவுண்டர் பண்ணாங்க, சரணடைஞ்சவங்களை எதனால் என்கவுண்டர், இப்படி கேள்விகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஒரு நடவடிக்கை வந்து முழுமை அடைகிற வரையிலும் நம்ம பேச முடியாது. காவல்துறைக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருத்தும் சொல்ல முடியாது. நடவடிக்கை முழுசாக முடிஞ்சு அது வந்து யாரெல்லாம் பிடிபடுறாங்க, ஏன்னா நம்ம எதிர்பார்த்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோன்னு கேட்டால் இது வந்து இவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, எல்லாம் வந்து இளம் வயது நபர்களாக இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கைது செய்யப்பட்டவங்க சரண்டரானவங்க அத்தனை பேரும் வந்து வயது மூப்படைஞ்சவங்க இருக்கும். ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. அது சந்தேகம் பொய்யாயிடுச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை விளக்கும் போது சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் செய்திருக்கிறாங்கன்னு தெரியும்.
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது தான் மெய்யின்றாங்க. அந்த தீர விசாரித்து முடிஞ்ச பிறகு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போ விசாரணையில் இருக்குது. அடுத்தடுத்த நகரில் வந்து பலரும் வந்து பல கட்சியினர் சார்ந்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ விசாரணை வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ரா பின்னணி இருக்குதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிராப் இருக்குது பிஸ்னஸ் பின்னணி இருக்கா, இல்லை அதை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா, என்ன காரணம், இது எல்லாமே இந்த விசாரணை முடிவில் தான் தெரியும்போது நம்ம அவசரமாக ஓடி வந்து ஒரு கருத்தை வந்து திணிக்கிற வேலைகள் நடக்குது. அது வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன். அது பின்னணி யார் இருந்தாலும் அது சிக்க போகிறாங்க. அது நீதியின் பால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் என் மனிதர்கள் மட்டும்தான் ஏமாற்ற முடியாது. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. என் மனிதர்களை வேணால் ஏமாற்ற முடியும் யார் இருந்தாலும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது இயற்கை கொடுக்குது. நான் வந்து எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, நான் இயற்கையை நம்புகிறேன். இயற்கைன்னு ஒரு எந்த கண்ணீரும் வந்து யாருடைய கண்ணீரும் வீண் போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குடும்பம். அது மேலும் மேலும் வந்து நம்ம வந்து காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து புலனாய்வு புலிகளாக கூட இருக்கலாம், உங்களுடைய சந்தேகங்கள் வந்து கூட நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இறந்து போன மனிதரை நீங்கள் கொச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திற்கு வந்து இன்னமும் கூட அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும்ல. அது யாராக இருக்கட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களாக இருக்கட்டும், அது வேறு யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான், கொலை செய்யப்பட்டவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து மேலும் காயப்படுத்துகிற மாதிரி கருத்துக்கள் வந்து நான் புலனாய்வு செய்கிறேன் வழக்கை, இல்லை இந்த வழக்கில் இந்த சந்தேகத்தை சொல்கிறேன், அந்த சந்தேகம் சொல்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து மேலும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இவருடைய இழப்புக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தார். இதில் ஒரு விமர்சனம் என்னென்னா எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் போய் பார்க்கல அப்படின்னு விமர்சனம்லாம் வருது. சார், விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அவரையும் பார்க்கல. எடப்பாடி அவர்களையும் விஜய் அவர்களும் ஒப்பிடாதீங்க. விஜய் அவர்கள் மீது வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கருத்தை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஊடகத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் ட்ரோல் வந்து பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையாக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் துக்கம் விசாரிக்கணுன்ற அந்த எண்ணம் ஒரு இருந்துகிட்டு இருக்குது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ரொம்ப சவாலாக இருக்குது. கேரளாவில் போயிட்டு அவர் காரில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக கார் டேமேஜ் ஆகிடுச்சு. கார் பற்றி கூட பிரச்சனை இல்லை. அவர் அப்போ கூட கேட்டது என்னன்னு கேட்டால் யாருக்கும் எந்த அடியும் படலையான்னு கேட்டாராம். நான் கேரளாவில் நடந்த சம்பவம் சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ ஒட்டுமொத்தமாக காரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்கள் சூழ்ந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போது அவர் தான் காரை பற்றி காலப்படும் யாருக்கும் எந்த அடியும் படலைன்ற அந்த இதுதான் கேட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னென்னா இப்போது கள்ளக்குறிச்சிக்கு போனார், திடீர்னு தான் கிளம்பி போனார், சொல்லிட்டுலாம் போகவே இல்லை. அப்போ சொல்லிவிட்டு போகணுன்றதும் இருக்குது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கணும், ஏன்னா இவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இல்லையா, பாதுகாக்கணும் இல்லையா இவரையும். அப்போது வந்து சொல்லிட்டும் போகணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முன்னாடியே சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொன்னால் கூட கூட்டங்கள் வந்து கூடிடும். அப்போ அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வரும். இதனால் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். காவல்துறைக்கும் சிக்கல், இவரையும் பாதுகாக்கணும் காவல்துறை இல்லையா. அப்போ வந்து கேட்டால் அங்கே தேவையில்லாமல் தடியடி நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவமும் ஏற்படக்கூடாது. இது காவல்துறைக்கு ஒரு சிக்கலான விஷயம். அப்போ வந்து கேட்டால் ஒரு நேரம் காலம் சூழல் பார்த்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து துக்கம் விசாரிக்கணுன்றதுல அவருடைய எனக்கு வந்த சோர்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகே. வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கார். திடீர்னு அப்போ எப்படி வந்து அனிதா மரணத்துக்கு வந்து சொல்லிட்டுலாம் போகலை, திடீர்னு கிளம்பி போயிட்டார். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணுறாரு போகணுன்றதை. அப்போ அதுக்கான சூழல் வந்து பார்த்து வந்து கரெக்டான ஒரு சூழல் நேரம் பார்த்து கண்டிப்பாக வந்து விசாரிக்க போகிறார். அது எடப்பாடி பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா வந்து எனக்கு சோர்ஸஸ் மூலமாக வரல. பட் விஜய் அவர்கள் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது கேட்டால் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அது நேரம் கிளம்புறாரு. இதுக்கு இடையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல்வேறு வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பட வேலைகள் ரிலீஸ் ஆகிறது அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. படங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து படம் வந்து ஓடுற வரைக்கும் எங்களுக்கு வந்து அது ஒரு பக்கம். அதாவது மாநாட்டு வேலைகள் ஒரு பக்கம். இதுக்கு இடையில் வந்து வயநாட்டில் வந்து பெரிய அங்கே இது இருக்கலாம். அதோட ஃபுல் கவனம் வந்து இப்போ வயநாட்டில் வந்து இருக்குது. ஆனால் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இப்போ வீட்டில் போய் அவங்களுடைய துணைவியார் வந்து துக்கம் விசாரிக்கிறாரு. அது கண்டிப்பாக அதுக்கு சரியான ஒரு நேரத்தில் அது செய்வார். ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி அறிக்கை பேசியிருந்தார். என்னென்னா பாஜக கூட வந்து நீங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். 26 தேர்தல் வந்து தனித்து வந்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்க 2 என்ன சார் ஒரு பனிப்போர் மாதிரி போய்கிட்டு இருக்கு, என்ன விஷயம்? இங்கே இவங்களுக்கு தனிநபர் ஆட்டிடியூட் தான் சார் நான் பார்க்குறேன். பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வந்து நான் கேட்குறேன், திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கலையா, திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கலையா? இங்கே வந்து எனக்கு இங்கே தனிநபருடைய ஆட்டிடியூட் தான் இது. திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் எடப்பாடி உட்பட தலைவர்களுக்கும்
அங்கே தனிநபர் மோதல் தான். அதை தாண்டி வந்து பாஜகவோட பெரிய முரண்கள் என்ன முரண் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஒரு பக்கம் சொல்லிடணும், நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை. எதுக்காக கூட்டணி இல்லை, என்ன பிரச்சனை? அங்கே முரண்களே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட தலைமை வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமையோடு இவங்க வந்து பொருந்தலை. அதையாவது வெளிப்படையாக சொல்லணும். எங்களுக்கு வந்து பாஜக தலைமையோடு தான் பிரச்சனை, அண்ணாமலையோடு தான் பிரச்சனை அப்படின்னாவது சொல்லணும். நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு என்ன, அதில் என்ன இவங்களுக்கு என்ன முரண்? கலைஞரே வந்து கூட்டணி வச்சவர் தானே, இவங்களும் கூட்டணி வச்சவங்க தானே. இல்லை இந்த சிறுபான்மை வாக்கு வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படையாக நம்ம பேசணுங்க. என்ன முரண் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொள்கையோடு நீங்கள் இணைகிறீங்களா? தேர்தல் கூட்டணி தானே சார் இது, தேர்தல் கூட்டணி தானே. நான் சொல்கிறேனே இப்போ இதுவே தவறான 2 தரப்புலையும் சொல்கிறேன். நான் வந்து பாஜக தரப்புலையும் நான் சொல்கிறேன், அதிமுக தரப்புலையும். நீங்கள் மூன்றாவது அணி உருவானது யாருக்கு சாதகம் நீங்கள் சொல்லுங்கள்? யாருக்கு சாதகமாச்சு? திமுக தானே சார் சாதகமாச்சு. மூன்றாவது அணி சாதிச்சது என்ன? மூன்றாவது அணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகிறதுக்கு காரணம் 2 தரப்புலையுமே இருக்குது. நான் அதை மாற்றிலாம் சொல்ல முடியாது. இவங்க சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்தல் கூட்டணியோடு இணங்கி போயிடலாம். அவர் வரும்போது அண்ணாமலை இணங்கி வரும்போது இவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்க தயாராக இருந்தபோது அண்ணாமலை சில வார்த்தைகள் விட்டார். அப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்தது என்ன? ஒரு 10 MP 40க்கு 40 வெற்றி அடைகிறதுக்கு யார் காரணமாக இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இவங்களும் ஒரு மறைமுக ஆதரவு மாதிரி தானே சார் நமக்கு தெரியுது பார்க்க. சார் மறைமுகம் தான். நான் யாருன்னு இப்போ இயல்பாகவே நான் சொல்கிறேன் சார். இங்கே திராவிட கட்சிகளுக்கு வந்து இன்றைக்கி இல்லை, பழைய அரசியல் தெரிஞ்சவங்க தெரியும். எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து தேசிய கட்சிகளை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே இது அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இருக்குது. எப்படி 13 வருஷம் வந்து உயிரோட்டமாக இருந்தது திமுக ஆட்சியில் இல்லாத போது. நான் சொல்கிறது எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருந்தபோது திமுக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து உயிரோட்டமாக இருந்தது. எப்படி உயிரோட்டமாக இருந்துச்சு? அந்த உயிரோட்டத்துக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான வந்து ஒரு ஒப்பந்தம் தான் இருக்குன்னா, தேசிய கட்சிகளை வளர விடக்கூடாது. அப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் இதுவும் கூட நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு தான் அதிமுக எடுத்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குகள்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகும் அப்படியான ஒரு பார்வை இருந்தது தானே, எல்லாருக்கும் இருந்தது, பொதுவாக இருந்தது. ஆனால் சிலர் மட்டும் வந்து ஒரு கூர்ந்து கவனித்து, சில அரசியல் விமர்சகர்கள் வந்து கூர்ந்து கவனித்து இது வந்து திமுகவுக்கு வாக்குகள். ஆனால் இல்லை திமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க, திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சீமான் அவர்கள் அந்த வாக்குகளை பெறுவார், இவரும் ஆதரவு கேட்டிருக்கிறாரு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் வாக்குகள் எங்கே போச்சு? திமுக தான் போச்சு. இது காலமாக வந்து அதிமுக தொண்டருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது. தேசிய கட்சிக்கு ஏன்னா இப்போ இதே வந்து தேசிய கட்சி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்திருக்கும். தேசிய கட்சிகளுக்கு வந்து அதிமுக இந்த அதிமுக வாக்குகள் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனால் தேசிய கட்சிகளோட தலைமையில் ஒரு என்டிஏ என்ற அந்த அணியோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குகள் போகும். அப்போது அவங்களுடைய வலிமை வந்து எல்லாருமே உணர்ந்தவங்க தான். பாஜக அவருடைய வலிமையை உணர்ந்திருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய வலிமையை உணர்ந்திருக்கணும். உணர்ந்திருந்தாங்கன்னா மறைமுகமாக எடுத்துக்கலாமா சார்? அதிமுக திமுக சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படியே இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது அணியின் உருவானது யாருக்கு சாதகமாச்சு? அவங்க தேர்தலில் போட்டியிட மாட்டேன்ற அந்த முடிவு எடுத்தாங்கல்ல, அது யாருக்கு சாதகமாச்சு? இப்போது நான் சொல்கிறேன், அந்த ஒருவேளை அதிமுக வந்து போட்டிட்டு இருந்தான்னு கூட திமுக பெற்ற வாக்குகள் வந்து சதவீதம் குறைஞ்சிருக்குமே தவிர இந்த மூன்றாவது அணிக்கு கூடுதலாக வாக்குகள் வந்து பெற்றிருக்குமான்னா அங்கேயும் -1 வந்து நிற்கும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள் அவங்க வந்து பெற்றிருப்பாங்க, அவ்வளோதான். திமுகவுக்கு போயிருக்காது. நாம் தமிழர் அவங்களுடைய வாக்குகளை அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே 1 இயர் பெல்ட் இருந்ததுன்னா 1 இயர் அவங்களுக்கான அந்த வாக்குகளை அவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்தார். 1 இயர் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட் நிற்க வைக்காமல் ஷெட்யூல் கம்யூனிட்டி நிற்க வச்சுருந்தாருன்னா இன்னொரு 10,000 வாக்குகள் கூடுதலாக கூட வந்திருக்கும். அவர் அந்த கணக்கு தவறு தான் பண்ணிட்டார். கூடுதலாக ஒரு 10,000 வாக்குகள் கூட வந்திருக்கலாம். ஓகே, 1 இயர் வாக்குகளே பெறலாம் கூட பட்டியல் சமூக வாக்குகள் பெற்றிருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது கூட வந்து அந்த பிரச்சாரம் கூட வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு செட்பேக் ஆகிருக்கும், ஒரு பின்னடைவாயிருக்கும் ஒரு பிரச்சாரத்துக்கு கூட. இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே எல்லாருக்கும் எல்லாருடைய பலமும் தெரியும். ஆனால் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க.
மூன்றாவது அணி நான் பேசும்போது எல்லா இடத்துலையும் சொன்னேன், மூன்றாவது அணியால் சாதகம் வந்து யாருக்கு, யாருடைய வாக்குகள் மூன்றாவது அணி பிரிக்கும், திமுக வாக்குகளை பிரிக்குமா? நாம் தமிழர் கட்சி வந்து கணிசம் ஒரு 10,000 வாக்குகள் வாங்குறாங்க சார். அவங்க யாருடைய வாக்குகள் வந்து திமுக வந்து பெறக்கூடிய வாக்குகள் வாங்கினாங்கன்னா இல்லை. அப்போது ஒரு பக்கம் வந்து கூட்டணியும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து மூன்றாவது அணி இல்லை. நான் சொல்கிறது கூட்டணினா கூட்டணி இருக்கிற கட்சியில் வந்து பிரிக்கிற அளவுக்கு இங்கே மூன்றாவது அணி வந்து வலுவாக இல்லை. சரி, அட்லீஸ்ட் வாக்குகளையாவது பிரிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. சரி, அதிமுக வாக்குகளையாவது பெறுமான்னு கேட்டால் மூன்றாவது அணி அதையும் செய்யலை. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? அங்கே ஒரு நீங்கள் மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது, அந்த தொண்டர்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, எப்படி காலமாக வந்து திமுக அதிமுக தான் வந்து எதிர் கட்சிகள் எப்படி வந்து அவங்க வந்து திமுக வாக்களிக்கிறாங்க. இத்தனைக்கும் இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து யார் மிஸ் பண்ணாங்கன்றதை பாருங்கள். அதிமுக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக எல்லாரும் ஒரு அணியில் இருந்தாங்கன்னா அது வலுவான அணி. அப்போ தான் நீங்கள் டிஎம்கேவை டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் டிஎம்கே போய் வலிமையாக தானே சார் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சார் ஒரு விஷயம் சார், 26 இப்போ நீங்கள் இபிஎஸ் எடுத்துங்க. இபிஎஸோட வலிமை பலவீனம் என்ன? இபிஎஸோட பலவீனம் என்ன? அவர் சொல்லிக்கலாம், கட்சி என் தலைமையில் தான் இருக்குது, நான் என்கிட்ட தான் கட்சி இருக்குது, என்கிட்ட தான் சின்னம் இருக்குது எல்லாம் சொன்னான். ஆனால் அவர் கேட்டால் அந்த கூட்டணி உடைக்க முடியல. திமுக கூட்டணி உடைக்க முடியல சார். அது பலவீனம் தானே. அது ஒரு கட்சி கூட உங்களை வந்து அங்கேருந்து உங்களால் இழுக்க முடியல. தேமுதிகவை நீங்கள் இழுத்தீங்க, தேமுதிகவுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்க, நீங்கள் தான் உயிர் கொடுத்தீங்க. தேமுதிகவில் என்ன ப்ளஸ்ஸு நீங்கள் சொல்லுங்கள்? தேமுதிகவால் அதிமுகவுக்கு என்ன பலன்? இல்லை, எந்த லாபமும் இல்லை சொல்லிக்கலாம் வேணா. அப்போ தேமுதிக கட்சிக்கு வந்து நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். தேமுதிகவில் உங்களுக்கு பலம் இல்லை. அதே நீங்கள் மற்ற கட்சியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பலம் உங்களுக்கு. விசிகாவையோ அல்லது கம்யூனிஸ்டுகளையோ நீங்கள் உங்கள் சைடில் இழுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பலம். கூட்டணியாக பலம் உங்களுக்கு அங்கே பலவீனமாகும். உங்களுக்கு பலம் ஆகுது, அங்கே பலவீனமாகும்ல. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அந்த கூட்டணி. அந்த கூட்டணியை யாருமே டேமேஜ் பண்ணல. மூன்றாவது அணியும் டேமேஜ் பண்ணல. மூன்றாவது அணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் பெரிய கட்சி வந்து பாஜகவோட இருக்குது. மற்ற கட்சிகள் வந்து இது எல்லாமே சிறிய கட்சிகள். அதுவும் குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலில் அங்கே ஏதாவது மற்ற கட்சிகள் வலிமையாக இருக்குன்னா இல்லை. ஒரு பொதுவான ஒரு கணக்கு, ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் வந்து சாதிய கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அல்லது வந்து சாதி அல்லாத கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. அங்கே நீங்கள் பெறக்கூடிய அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீங்கள் இந்த கேண்டிடேட் கூட நீங்கள் போட்டுங்க. அதாவது வன்னியர் சமூகத்தில் கூட நீங்கள் கேண்டிடேட் போட்டுக்குங்க, நான் வேணான்னு இல்லைன்னு சொல்ல. குறைஞ்சபட்சம் வந்து கேட்டால் உங்களுடைய பிரச்சார உத்திகள் வந்து எப்படி இருக்கணுன்றதை பாருங்கள். பானை உடைக்கப்படும் பேசுகிறீங்க. பானையை வந்து யார் சார் பயன்படுத்துகிறாங்க? பானை யார்? வெறும் ஷெட்யூல் கம்யூனிட்டியில் மட்டும்தான் பானை பயன்படுத்துகிறாங்களா? ஏழை எளியவர்கள் எல்லாருமே பானையை வந்து பயன்படுத்துகிறாங்க. பிரச்சார உத்தியாவது மாறி இருக்கணும். நீங்கள் 10.5லாம் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் 10.5 இடஒதுக்கீடு எடுத்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் வந்து வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் மட்டுமே நீங்கள் பெற முடியாது. 46% நீங்கள் முழுமையாக பெற முடியாது. மற்ற பிற சமூகத்தை சார்ந்தவங்களுடைய வாக்கு எப்படி நீங்கள் பெற முடியும்? ஒரு 15% இருக்குது. ஷெட்யூல் கம்யூனிட்டி ஓட்டு ஒரு 35% இருக்குது. எப்படி நீங்கள் உங்களுடைய பிரதானமான பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரதான பிரச்சாரம் என்ன? பானையை உடைக்கிறதா விடுங்க, அது வீர வசனங்கள், அதை விட்டுருங்க. நீங்கள் 10.5 வந்து ரிசர்வேஷன் மட்டுமே நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கல்ல, பிரதானமான பிரச்சார உத்தியாக தான் எடுத்தீங்க. நீங்கள் அதை பேசுனீங்கன்னா பிற சமூகத்தோட வாக்குகள் நீங்கள் எப்படி பெறுவீங்க? பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்களுடைய வாக்குகள் நீங்கள் எப்படி பெறுவீங்க? வன்னியருக்கான இடஒதுக்கீடு நீங்கள் பேசிட்டு நீங்கள் வந்து 46% நீங்கள் வாக்குகள் பெற முடியுமா? அங்கே மற்றவங்களும் வன்னியர் தான் நிற்கிறாங்க, அதை கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் திமுகவும் வந்து யாரும் நிற்க வைக்கிறது? வன்னியர் தான். சொல்லுங்கள். எல்லாரும் நீங்கள் ஒரே சமையல்காரனை பயன்படுத்திங்க, ஆனால் டேஸ்ட் மட்டும் வந்து எங்கள் சமையல்காரன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவான்னு சொன்னால் எப்படி? நீங்கள் பயன்படுத்துகிற அத்தனை பேருமே ஒரே சமையல்காரன் தான். அப்போ சமையல் ஒரே மாதிரி தான் இருக்கும். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உறுதிப்படுத்தாமல் சொல்ல முடியாது. இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பேர் தான் அப்ரோச் பண்ணுவாங்க? இல்லை சார், அது சார் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாள் தானே சார். இல்லை சார், இப்போ ஒருத்தரே வந்து எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கான்னா தேர்தல் உத்திகளை வந்து வகுக்கிற இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார். அவர் வந்து அவர் தொட்டது எல்லாமே தொலைஞ்சிச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் ஃபெயிலியரான இடங்கள் கூட இருக்குது, அது நம்ம எடுத்து கூட பேச முடியும். அது தனியாக பிரசாந்த் கிஷோர் பற்றி தனியான ஒரு கண்டென்ட்டில் போனால் நம்ம பேசலாம். ஆனால் பரவலாக நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த தேர்தலில் வந்து 2021 யார் வேலை செஞ்சாங்க?
ஐபேக் அவங்க தான் வேலை செஞ்சாங்க. இப்போ ஆல்ரெடி 2-3 நிறுவனங்கள் வந்து திமுக சைடில் வேலை செய்யுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு ஒரு அரசியல் திறனாய்வாளர் வேணும்ல, அரசியல் ஆலோசகர் வேணும். அவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் எதுக்காக நீங்கள் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பை எலெக்ஷனில் வேணா இருக்கலாம், இது திட்டமிட்டு பண்ணது தான் இது. இவங்க வந்து 3வது அணி ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணது தான் வச்சுக்கோங்களேன். அது நான் அதில் வந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் சட்டமன்ற தேர்தலையும் அந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க. 2026 வந்து இவர் வழி விட்டுருவாருலாம் நம்ம பார்க்க முடியாது. இடையில ஒரு தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலையும் திமுக தான் வருவாங்க. நானே சொல்கிறேனே, ஏன்னா அதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க இப்போயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பாதி வேலை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கான வேலை எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த தேர்தலில் நீங்கள் வந்து இவர் வந்து போட்டியிடுவாரா இடமாட்டாரான்னு அது நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது இபிஎஸ்ஸை 2026 ஒரு வலிமையான அதுக்கான எல்லா உத்திகளையும் இவங்க செய்வாங்க. அதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன், 3வது அணின்னு ஒரு அணி உருவாச்சுன்னா அது நான் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமாகும். இந்த எல்லா ஆட்டமும் இருக்குது. 3வது அணி ஆட்டம், 2வது அதிமுக ஆட்டம், டிஎம்கேவோட இந்த ஆட்டத்தை எல்லாத்தையும் கலைக்க போகிறது யாருன்னு கேட்டால் ஆட்ட நாயகன் விஜய். விஜய் வந்து அரசியல் வந்து இங்கே வந்து ஒரு முழு வீச்சில் வேலைகள், பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண வேலைகள் இல்லை. அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாநாடு அறிவித்து, மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு மாநாடு. இந்திய அரசியலில் இதுவரைக்கும் அந்த மாதிரியான மாநாடு பார்த்துருக்க முடியாதுன்னு தான் தகவல். அப்படியான ஒரு இந்த அரசியல் ஆட்டங்கள் வந்து மாறணும்னா விஜயோட அரசியல் அந்த மாநாடு, அவருடைய அரசியல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள், இதை வச்சு தான் வந்து இங்கே வந்து களம் மாறும். கூட்டணிகள் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டல் அரசியல் ஆட்டங்கள் எல்லாருடைய ஆட்டமும் மாறும். ஏன்னா 3வது அணின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது தான் நான் நினைக்கிறேன். அது 3வது அணின்னு இருந்தால் அது விஜய் தலைமையில். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணின்னா அது அதிமுகவை டேமேஜ் பண்ணும், டிஎம்கேவும் டேமேஜ் பண்ணும். அப்போ விஜய் தலைமையில் யாரெல்லாம் வந்து அணிவகுக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இங்கே வந்து டோட்டலாக ஆட்டமே மாறுன்றாங்க. விஜய் அரசியல் அந்த மாநாட்டுக்கு பிறகு இங்கே அரசியல் ஆட்டம் மாறும். ஓகே. அப்போ வந்து நம்ம ஒரு கணக்கில் வரும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் இப்போது ஹைபேக் இவங்களுக்கு வேலை செய்யும், அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நிறுவனங்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது வந்து இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வந்து உத்திகளை கையாளுறாங்க, தலைவர்களுடைய பேச்சுக்கள், அவருடைய கூட்டணிகள் எப்படியெல்லாம் அமைதுன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.